12 o'clock. Happy birthday. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க பர்த்டே எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுற நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைட்லேயே டிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபாண்டு தான் நினைக்கிறேன், ஏன்னா 2 இருக்கும், பட் அது ஒன்று டிஃபால்ட் ஐட்மிஷனில் இருக்கும், ஒன்று தான். ஸோ ஃபாண்டோட நேம் வந்து பண்ணாக்க இதுதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மேலே சைட் நேர்க்க ரைட் சைடில் அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தினாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தினாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரீஷீட்டு இன்போர்ட் ஆகலைனாக்க அது பக்கமே வந்து பண்ணாக்க எப்படி அது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பண்ணாக்க வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்பவே இஸ்லாம், ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணான்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்கா, ஜஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ற கூட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸை மட்டும் கொடுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த எஃப்டில் இதாக ஆகிடுச்சா. இதே சமயத்தில் இந்த ஆரஞ்சு கலரில் 1 பண்ண வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண க்ரீன் கலர் ஷோகம், இதுலேயும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலெக்ஷன்ற கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இது ஆடாயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் எல்லா க்ரீன் கலர்லையும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கலர் ஷோ ஆகும். இதிலும் சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலெக்ஷனை கூட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பிரச்சனை கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க இது ஆடாயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் 1 பண்ண பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹாப்பி பர்த்டேக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எட்டிஸ்டில் போயிட்டு இந்த இடத்துல நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க சிசி ஃபீட் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கும், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள் சிசி ஃபீட் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்கள். அது இல்லாமல்